அனைவருக்கும் வணக்கம். கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன். இன்று ஜூலை 30. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வெறும் முதல் மருத்துவர் மட்டுமல்ல, பெண்களின் முன்னேற்றம், சாதி மறுப்பு, சமூக சீர்திருத்தம், விடுதலை போராட்டம் போன்ற பல துறைகளில் பங்களிப்பு செய்தவர். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் 1886 ஜூலை 30 நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் முத்துலட்சுமி. அவர்களது பெற்றோரே கடும் சமூக எதிர்ப்புகளுக்கு இடையில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். பெண்களுக்கு கல்விக்கு எதிர்ப்பு இருந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே படித்து தனித்தேர்வராக எழுதி மெட்ரிக் தேர்வில் தேறிய முத்துலட்சுமி இன்டர்மீடியேட் படிக்க புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரிக்கு விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பமே சலசலப்பை உருவாக்கியது. ஏனெனில் அதுவரை மகாராஜா கல்லூரியில் ஒரு பெண் கூட படித்ததில்லை. அவர் பிற ஆண் மாணவர்களின் படிப்பு கெட காரணமாக இருப்பார் என்று கல்லூரி முதல்வர் கருதினார். ஆனால் மகாராஜா பைரவ தொண்டைமான் தலையிட்டு அவர் படிக்க அனுமதித்ததோடு கல்வி உதவித்தொகையும் வழங்கினார். 1912 அவர் மருத்துவரானார். மருத்துவம் படித்த பகுத்தறிவாளரான சுந்தர ரெட்டியை தனது 28வது வயதில் சாதி மறுத்து திருமணம் செய்து கொண்டார் முத்துலட்சுமி. தம்மை சமமாக நடத்த வேண்டும், தனது விருப்பங்களில் தலையிடக்கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரிலேயே திருமணத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டார். 1927 முதல் 1930 வரை அவர் சென்னை மாகாணத்தின் சட்ட மேலவை உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் இருந்தார். அப்போது கோயில்களில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு பொட்டுகட்டி இறைவனுக்கு மனைவியாக்கும் தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான சட்ட மசோதாவை முன்மொழிந்து அதற்கென வாதிட்டார். இந்த மசோதாவே 1947 சென்னை தேவதாசி சட்டம் என்ற பெயரில் சட்டமானது. இதன் மூலம் தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்ள சட்ட உரிமை கிடைத்தது. தேவதாசி முறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பெண்கள் தங்கி படிப்பதற்கு தமது வீட்டில் ஔவை விடுதி என்ற பெயரில் 1930 ஒரு விடுதி தொடங்கினார் முத்துலட்சுமி. 1936 இந்த இல்லம் மயிலாப்பூரில் உள்ள ஒரு வாடகை இடத்துக்கு மாற்றப்பட்டு பிறகு அடையாருக்கு மாற்றப்பட்டது. முதலில் தேவதாசி முறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே என்று தொடங்கப்பட்ட இந்த விடுதி பிறகு அடைக்கலமும் கல்வியும் தேவைப்படும் எல்லா பெண்களுக்கும் என்று மாற்றப்பட்டது. புற்றுநோயால் இறந்த தமது சகோதரி மூலம் அந்த நோய் தரும் துன்பம், வலி, வேதனை ஆகியவற்றை நேருக்கு நேர் பார்த்திருந்த டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய்க்கு என்று ஒரு மருத்துவமனை கட்ட உறுதி எடுத்தார். நல்லுள்ளம் கொண்டவரிடம் நிதி திரட்டியும் இந்திய பெண்கள் சங்கத்தின் உதவியோடும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். மும்பையில் உள்ள டாடா நினைவு மருத்துவமனைக்கு பிறகு இந்தியாவிலேயே புற்றுநோய்க்காக உருவாக்கப்பட்ட 2வது சிறப்பு மருத்துவமனை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மகத்தான பணிக்காக 1956 அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1968 ஜூலை 22 அன்று முத்துலட்சுமி ரெட்டி உயிரிழந்தார். அப்போது வானொலியில் பேசிய இந்திரா காந்தி, முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு போன்ற பெண்கள் இல்லாமல் போயிருந்தார், நாம் இன்று உயர்ந்த இடங்களை பிடித்திருக்க முடியாது என்று புகழாரம் சூட்டினார். நன்றி.